அம்மா வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான்மா அந்த அத்தை கிளம்பிட்டாங்க. அவங்க எங்களையும் கூப்பிட்ருக்காங்கம்மா. நான் மட்டும் போயிட்டு வரேன். அவர் வேலைக்கு போயிட்டார்ல. சரி அத்தை கிளம்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்து பேசுகிறேம்மா. ஏண்டி நீ ஏன் கூட வரையா? அங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதா உனக்கு தெரியுமா? வளைகாப்பு நடக்குது. உனக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. இன்னும் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சியை கூட காணா. உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் நான் அசிங்கப்படுறதா? ஒழுங்கா மரியாதையா வீட்டிலே இரு. என் கூட வரணும்னு நினச்சி கூட பார்த்துறாத. ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்கள் வந்த என்ன ஆக போகுது? அவங்களே என்னை கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கும் 6-7 வருஷம் கழிச்சு தானே குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ எனக்கு வந்ததுமே உங்களுக்கு கசக்குதா? அப்படியேவும் என்னை கூட்டு போனா அப்படி என்ன கேட்பாங்க உங்களை? அங்க எல்லாரும் என்னையதான் இலக்காரமா பேசுவாளுங்க. இங்க பாரு, மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கா. பையனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க கூட வக்கில்ல, அவளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாளுங்க. உலகத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க அத்தை. இந்த வீட்டுக்கு நான் யாரை நம்பி வந்தேன் அத்தை? உங்களையும் உங்க மைனையும் தானே நம்பி வந்தேன். நீங்களே இப்படி எடுத்து பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஐயா, நான் உன் மனசை புண்படுறது மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிருமா. நான் 4 இடத்துல போறப்ப வரப்ப என் காதார பேசுறாங்க. அதை கேட்டுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. வேற ஒன்றும் இல்லை. சரி கிளம்பிட்டே, வா போயிட்டு வந்துடலாம்.